ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்பவே குறைவான நேரத்தில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கூட சூடாக இந்த ஸ்வீட் கார்னை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்னை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்வீட் கார்னை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் தனித்தனியாக உதுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் கார்னை எடுத்துக்கோங்க. அதை பாதியாக நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் கார்னை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாலே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே உதுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாகவே நான் உதுத்து எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முத்து போல் தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கணும். அதாவது இதை தண்ணி சேர்த்தும் வேக வைக்கலாம். அப்படி இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆவிலையும் வேக வைக்கலாம். தண்ணியில் வேக வைக்கிறத விட ஆவியில் வேக வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் அடிப்பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு இடியப்பம் வேக வைக்கிற தட்டையும் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே சாஃப்டாக நல்லா ஸ்வீட் கார்ன் வெந்து வந்துடும். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும். இப்போ பட்டருமே நல்லா உருகி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் சேர்த்து செய்கிறதுனால இந்த ஸ்வீட் கார்னும் சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக இருக்கும். பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வைங்க. பட்டர் சேர்த்து நல்லா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு இந்த கார்னை வேக வைக்கிறதுனால நல்லா கார்ன் சாப்பிடும்போது வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடியை ஓப்பன் பண்ண உடனே நம்ம பட்டர் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்குது. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்வீட் கார்னோட சேர்த்து பட்டரை கலந்து விடுறதுனால ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா சூடாக இருக்கும். அதிலே பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். என்ன தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வாசத்துக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கரண்டி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் சூடாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போகிற பசங்களுக்கு கூட ஹெல்த்தியாக இதை நீங்கள் பாக்ஸில் வச்சு விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.